உறவுகளை தேடி சேனலை பார்த்துட்ருக்க எல்லா உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்கள். ரீசெண்டாக நம்ம சேனலில் ஜிஆர்டி கோல்ட் பர்ச்சேஸ் ஒரு ஷார்ட் போட்டிருந்தோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. மந்த்லி சிட் எவ்வளோ பே பண்ணிங்க, ஜிஎஸ்டி எவ்வளோ, எந்த பிரான்ச் அண்டு எவ்வளோ வெயிட், இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ண, லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூஸாக கொடுங்க. கண்டிப்பாக நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நான் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் பார்த்துடலாம். ஸோ நான் ஏன் இதை எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட இப்போது அந்த புக் இல்லை. பிகாஸ் நாங்கள் இப்போது புருனே வந்துட்டோம், இந்தியாவில் இல்லை. ஸோ நான் இந்த ப்ரைஸுமே நாங்கள் அப்போ ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் என்ன ப்ரைஸ் போட்டிருந்தாங்களோ அதை தான் நான் இதுலேயுமே நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி தான் கோல்டு சீட்டும் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இருந்த ப்ரைஸ் தான் இது. அந்த கோல்டோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அப்போ நாங்கள் ஒரு பிக் மிஸ்டேக்கும் பண்ணியிருந்தோம், அதையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜான்வரி 2025 ஸ்டார்ட் பண்ணோம், 11 மந்த் ஸ்கீம். ஸோ அப் டு நவம்பர் 2025 வரைக்கும் பே பண்ண வேண்டியது இருந்தது. இது நாங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது இருந்த கோல்டுடைய ப்ரைஸ் தான் இது. நாங்கள் பார்த்திங்கன்னா மந்த்லி 25,000 நான் பே பண்ணேன் மந்த்லி. ஸோ நான் பே பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஜான்வரி மந்தில் 3.3 கிராம்ஸ் ஆட் ஆனுச்சு கோல்டு. அதுக்கப்புறம் கோல்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ நவம்பரில் நாங்கள் லாஸ்ட்டாக பே பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2.2 கிராம்ஸ். இதில் மிட்லலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2.1 அந்த மாதிரிலாம் கூட ஆட் ஆனுச்சு. அக்குமுலேட்டட் வெயிட் எவ்வளோ அப்படின்ற பில்லும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண இந்த கோல்டு பற்றி பார்த்துடலாம். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின செகண்ட் டைமாக போய் வாங்கினது. ஏன்னா முதல்ல நான் வாங்கினது எனக்கு பிரேக் ஆகிடுச்சு இல்லையா. திருநெல்வேலி ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நான் 2 பில்லுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன கிராம், அதோடைய கிராமும் நான் காட்டுறேன். அண்டு செகண்ட் டைம் நாங்கள் போய் வாங்கினதோடைய கிராம்ஸும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நான் ஒரு நெக்லஸ் அண்டு ஒரு ரிங்கு, என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ரிங்கு, இதுதான் வாங்குறதா பிளானு. அண்ட் தென் ஒரு குட்டி ரிங்கு நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அந்த குட்டி ரிங் கிஃப்ட் பண்ணியாச்சு. அந்த ரிங் என்கிட்ட இப்போ இல்லை, ஸோ அதனால் காட்ட முடியல. இன்னொரு கோல்டு காயின் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. அந்த கோல்டு காயினுடைய இதை நான் பில் காட்டும்போது காட்டுறேன். ஓகே, இதுதான் பில்லு. இந்த பில் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினோம் இல்லையா, இது தான் அந்த பிரேக்கான நெக்லஸோடைய கிராம்ஸ் இருக்குது. ஸோ நெக்லஸோடைய வெயிட் 24.038, அதோடைய நெட் வெயிட். ஸ்டோனோடு சேர்த்திங்கன்னா 24.328. ஸோ அதுக்கு ஸ்டோனுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருந்தது. அண்டு அந்த 797.50 போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் ஸ்டோன் ப்ரைஸு. அண்ட் தென் இந்த 2 ரிங் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு, ஒன்று கிஃப்ட் பண்ணோம். அந்த கிஃப்ட் ரிங்கோடைய வெயிட் 0.515. என் ஹஸ்பண்டோடைய கோல்டு ரிங்கோடைய வெயிட் 6.178. ஏன் அதை பிரித்து போட்டிருக்காங்க அப்படின்னா, அக்குமுலேட்டட் வெயிட்டில் இருந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தது. அந்த 0.528 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது எக்ஸ்ட்ரா. இதுதான் அக்குமுலேட்டட் வெயிட்டு. ஸோ அதனால தான் அதை பிரித்து போட்டிருக்காங்க. ஓவரால் வெயிட் 31.021. அதில் 0.528 மட்டும் அக்குமுலேட்டட் கிடையாது. அக்குமுலேட்டட் வெயிட் 30.203. அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு மட்டும் வேஸ்டேஜ் எனக்கு 15.60% போட்டிருக்காங்க. அண்ட் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி 1.5, எஸ்ஜிஎஸ்டி 1.5. ஸோ எல்லாமே சேர்த்து ஓவரால் எனக்கு ப்ரைஸ் 2,91,099 rupees 0.66. ஸோ இதுலேருந்து 11 மந்த்ஸ் எனக்கு அக்குமுலேட்டட் அமௌண்ட் 2,75,000. அதை மைனஸ் பண்ணால் 16,100 rupees நான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கேன். அதில் 9,000 கிட்ட பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியே போயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா அந்த 7,000 rupees எக்ஸ்ட்ரா வெயிட் அந்த 0.528 இருக்குல்ல, அது அந்த கோல்டு ப்ரைஸையும் அதுக்கான வேஸ்டேஜையும் தான் நான் எக்ஸ்ட்ராவாக இதில் பே பண்ணியிருக்கேன்.
இந்த பில் தான் நான் பிரேக் ஆன பிறகு கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு கொடுத்த பில்லு. இதில் வந்து ஷார்ட் நெக்லஸோடைய வெயிட் வந்து 23.658 தான். அதிலருந்து இது வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ 0.380 வந்து கம்மி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வந்து 1/2 கிராம் காயின் வாங்கிட்டேன். வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு காயின் பார்த்தீங்க இல்லையா, அந்த காயின் தான் அது. 1/2 கிராம் காயின் வாங்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ராவாக 0.126க்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருந்தது. அதோடைய அமௌண்ட்டு தான் 1535 ருபீஸ். அண்ட் எனக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து 200 ருபீஸ் போட்டாங்க. ஸோ ஓவரால் வந்து 1735 ருபீஸ். அதில் எனக்கு பிரேக் ஆன நெக்லஸில் வந்து நான் ஸ்டோனுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தேன் இல்லையா, 797.50. அந்த ப்ரைஸை வந்து எனக்கு மைனஸ் பண்ணி 900 சம்திங் எக்ஸ்ட்ரா பே பண்ண சொன்னாங்க. இதுக்கெலாம் ஜிஎஸ்டி பே பண்ணலை, பிகாஸ் நான் அதுக்கு முன்னாடி வாங்கினதுலேயே ஜிஎஸ்டி பே பண்ணிட்டதுனால. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கொஷின்ஸ் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.